அன்பு நட்பு வட்டம் 126வது வார கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கங்களை அன்புடன் தெரிவிக்கிறேன். இன்றைய ஆர்வ நூட்டலில் அடியேன் பேச இருக்கின்ற ஒரு சிந்தனை தலைப்பு, ஒரு சீரிய தலைப்பு. சீரிய அப்படின்னா முக்கியமான கஷ்டமான, சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது ஒரு கஷ்டமான நிலையை அவர் எட்டி கொண்டு இருக்கிறார். அதை கடக்கலாம், கடக்காமலும் போகலாம். அதை போன்ற ஒரு சூழ்நிலையில இந்த சீரிய தலைப்பு உங்களிடத்தில் பேசி உங்களை ஒரு மணி நேரம் சிந்தனையில் ஆழ்த்த வேண்டும் என்பது அடியனுடைய ஒரு எண்ணம். சிக்கன பிடித்தேன். ஒரு தடவை சொல்லுங்க, சிக்கன பிடித்தேன். நீங்க போய் வெளியே சொல்லும்போது துளசி பிருந்தாமா மாதிரி கொஞ்சம் தூங்கிட்டு வெளியே போய் சொல்லும்போது சிக்கனமாக இருக்க கடைப்பட்டேன் அல்லது சிக்கனமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. சிக்கனம் வேறு, சிக்கு வேறு. அந்த சிக்கு என்பது மாணிக்க வாசகர் கண்டுபிடித்த ஒரு நல்ல அரிய பழம் பெருமை வாய்ந்த ஒரு சொல். அதை அவர் மட்டுமே போட்டிருக்கார். தேவார திருவாசகத்துல யாருமே இந்த சவுண்டு கொடுக்குற மாதிரி இல்ல 2 எழுத்துக்களில் சொல்கிற மாதிரி யாருமே பயன்படுத்தல. அது ஒரு பெரிய ஆய்வு கருத்து. எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. தேவார திருவாசகம் 12 திருமுறைகளை ஏறத்தாழ ஒரு 25-30 பேர் பாடியிருக்காங்க. யாருமே இந்த மாதிரி சவுண்டு வர்ற மாதிரி ஒரு தலைப்புல யாருமே சொன்னதில்லை. சிக்கன பிடித்தேன். பிடித்தேன்னு சொல்ல வேண்டியதானே? புரியுதா? இறைவனை திருவடியை பிடித்தேன். இப்ப நம்மளே சொல்றோம், கடல் போற்றி, திருவடி போற்றி, தாழ் போற்றி, நிலத்தாள் போற்றி, அருந்தாள் போற்றி, பெருந்தாள் போற்றி, இப்படி சொல்றோம். ஆனா அவர் மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? சிக்கன பிடித்தல். இதை நீங்க இந்த இடத்துல யோசிக்கணும். நூற்றுக்கணக்கான வாரங்களாக சிவபுராணம், கொஞ்ச காலம் கழிச்சு அந்த குரு பூஜையில ஒருத்தர் சொன்னார், 200வது பக்கம் நீங்க படிங்க, உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், இறைவனை பற்றிய ஒரு அருட்பாக்கியம் ரொம்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவானந்தருடைய குரு பூஜை அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இந்த பதிகம் படிங்க, இதை விட்டுறீங்க, நேரம் 12 திருமுறை போறீங்க, இதை ஏன் விடுறீங்கன்னு சொன்னா, அங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சதுதான். அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிவானந்தரையும் அந்த சொன்ன குருநாதரையும் சிக்கன பிடித்து கொண்டோம். பாருங்க அந்த பெருமை எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. இதுதான் ஒரு ஆய்வு. அவர் சொன்னதை நாமளும் விடவே இல்லை. எல்லாருமே அடியார்களாக ஒன்று கூடி அதை இங்க வந்த பிறகு 126 வாரமா இங்கேயும் பாடிட்டு இருக்கோம். இதுதான் சிக்கன பிடித்தல். இது சிக்கன பிடித்தல் என்று மாணிக்க வாசகர் எதற்காக சொல்லி இருக்கிறார்? அவருடைய நெறி என்ன நெறி? யாராவது சொல்லுங்க. அவருடைய இறைவனை அணுகுகின்ற நெறி என்ன? சன்மார்க்க நெறி. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எல்லாரும் முடிக்கிறாங்க என்ன நெறி அப்படின்னு சொல்லிட்டு. சன்மார்க்க நெறி. அது மாணிக்க வாசகரை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பேர் தான் நினைவுக்கு வரணும். அப்பதான் நீங்க இந்த 125 வாரங்கள் இங்க வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு. நீங்களே உங்களை கையை தட்டிக்கிறணும். கான்டாக்ட் சர்டிபிகேட் நீங்க கொடுக்கணும். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கும் ஒவ்வொரு மார்க்கம் இருக்கிறது. இவங்க சேராட்டை தான் பிடிச்சு போவாங்க, இவங்க வீட்டுக்காரரோட 2 வீலர்ல போயிடுவாங்க, இவங்க நடந்தே தான் போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கம். இதுக்கு மேல புரிய வைக்க முடியாது. அதே போன்று 4 குறவர்களுக்கும் 4 வகையான மார்க்கம் இருக்கிறது. அதிலேயே உயர்ந்த ஒரு மார்க்கம் சன்மார்க்க நெறி. இந்த சன்மார்க்க நெறியை கடைபிடித்தவர் மாணிக்க வாசகர் சுவாமிகள். அந்த சன்மார்க்க நெறியில் வருகின்ற திருவாசகம் முழுவதற்கும் இடையில அவர் பேர் வச்சு பாடினது கண்ட 10, உணர்ச்சி 10, அருட்பத்து, பிரார்த்தனை 10, குலைத்த 10, அதிசய 10, அடைக்கல 10, இப்படி சொல்லிட்டு பாடினதுல பிடித்த 10 தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். பிடித்த 10 படம் தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பதிக பலன்லாம் சொல்ல மாட்டான். கடைசி பாட்டுக்கு வாங்க பதிக பலன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவார். இந்த பிடித்த 10ல அவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் சிக்கன பிடித்தேன். அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னால், கெட்டியாக பிடித்து கொள்ளுதல். ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்மளே வாழ்க்கையில என்ன பண்றோம்? ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல வரம் அமைது, ஒரு நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது, அரியனுக்கு உங்களுடைய தொடர்பு, உங்களுக்கு அரியனுடைய தொடர்பு, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் பக்தி என்கின்ற கழுமரத்தின் மேல் நீங்க ஏற முடியும்.
இல்லைன்னா ஏறவே முடியாது. கொஞ்சம் தூரத்துக்கு போனோம்னா சல்லு கீழே இறங்கி வந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் வர்றாங்க. நான் இப்ப சொல்லி முடிச்ச விஷயம்தான். சிக்கரை பிடித்து கொண்டு மேல மேலதான் ஏற பார்க்கணும். ஒரு இன்ச்சு கூட நீங்க கீழே வரவே கூடாது. கீழே வந்துட்டீங்க ஒரு இன்ச்சு அப்படின்னா 10 இன்ச்சு வந்து கீழே தரையில வந்துருவீங்க. அப்புறம் இவ்வளவு நாள் வந்ததுக்கு உங்களுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த, சுமாராக 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய பிடித்த பத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சிக்கர பிடித்தேன். இதற்கு பொருள் இடையறாமல் உன்னை பற்றினேன். இனிமேல் நீ எங்கு எழுந்தருளி செல்வது? இறைவரை பிடிச்சுக்கிட்டார். இனிமேல் என் கையில நீ அகப்பட்ட எங்கேயுமே நீ போக முடியாது. அவ்வளவு அதாவது என்ன ஒரு உறுதியான கெட்டியான பிடிப்பு இறைவனிடத்தில். அவரை போன்று வார்த்தைகளை கரெக்டா அந்த இடத்துல போட்டவங்க யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு மனம் உருகி, இந்த பிறப்புக்கு மேல், இந்த பிறவிக்கு மேல் எனக்கு பிறவியே இருக்கக்கூடாது. அதற்கு நான் என்ன பண்ணணும்? உன்னை கெட்டியாக பிடித்து கொண்டேன். வேற எதுவுமே எனக்கு வேணாம். பொன் பொருள் ஆசை போகம் எதுவுமே வேண்டாம். எனக்கு வேண்டியது என்னது? உன்னுடைய திருவடியில் இரண்டர கலத்தல், அவருடைய அனுசரணை இரண்டர கலத்தல். இறைவனோட இரண்டர கலத்துறோம். மற்றவங்க எல்லாம் கிடைத்த போது பாடினாங்க, கதவை மூடுறதுக்கு, கதவை திறக்கிறதுக்கு அனல்வாதம், புனல்வாதம், திருநீற்று பதிகம் அப்படின்னு சாதாரணமாக இருந்தாங்க. அவர்களுடைய அனுசரணை வேறு. சன்மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், இல்லையா, தாச மார்க்கம் அப்படியெல்லாம் இருந்தது. அவர்களுடைய மார்க்கம் இப்படி இருக்கையில இவருடைய மார்க்கம் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருந்தது? இந்த இடத்துல நீங்க சிந்திக்கணும். மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளா ஒரு ஊமை போன்று இருந்திருக்கிறார். ஐயோ, இறைவன் இருக்கிறார், அவரை எப்படி அடைவது? எங்கு சென்றால் அவரை அடையலாம்? என்னென்ன அவர் எதிர்பார்ப்பார்? என்னிடத்தில் அந்த தகுதி இருக்கிறதா? அந்த தகுதி இல்லை, அந்த தகுதியெல்லாம் இல்லை அப்படின்னு அவரே உட்கார்ந்துடுறது. அப்புறம் திடீரென்று அந்த தகுதி இருக்கோ இல்லையா தேடி பார்ப்போம். அவன் சொற்களால் அகப்படாமல் இருக்கவே மாட்டான். கண்டிப்பாக சொற்களுக்கு அகப்படுவான். சொற்கள்னா என்ன? இந்த இடத்துல பாடல்கள், பதிகங்கள். அந்த பாடல் பதிகங்களுக்கு அவன் கண்டிப்பாக அகப்படுவான். அவன் அகப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்? சிக்கரை பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடிச்சிட்டோம்னா அவர் நம்மளை விட மாட்டாரு. நம்ம அவரை விட வேண்டிய அவசியம் இல்லை. சன்மார்க்க நெறியில நம்ம அவரை அடைந்து விடலாம். இதை தவிர இந்த ஜென்மத்துல, இந்த பிறவியில எனக்கு எதுவும் தேவையில்லை. சிவபுராணத்துல முதவே சொல்லிட்டார், புல்லாகி பூராய் புழுவாய் மரமாகி கல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேன். எல்லா பிறவையும் நான் எடுத்துட்டேன். அவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஞான சரணையில தெரிஞ்சிருக்கு. ஞானத்தில் அவர் கண்டுபிடித்திருக்கிறார். நமக்கு ஞானத்தில் என்ன தெரிகிறது? 1:30 மணிக்கு கூட்டம் எப்போ முடியும்? வீட்டில் போய் குழந்தைகளை, குட்டிகளை பார்க்கணும், சாப்பிடணும். டிவி ப்ரோக்ராம் 2 மணிக்கு நீ கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். சன் டிவியில் என்ன விருதுகள், சன் குடும்பம் விருதுகள், அப்படிதான் பார்க்கறோம். நமக்கு இங்க வரும்போது இந்த நினைப்பு. ஆனா வெளியே போனோம்னா மறந்துடும். ஆனா அவரு இன்றைக்கும் சிவனடியையே நினைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் என்ன சொன்னாரு? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டித்து வீடுட்டேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வேற மாதிரி நம்ம தலைப்பு போட்டோம். ஒரு 5-6 வாரங்களாக அந்த பாடலின் உள்ளே இருக்கின்ற ஒரு முக்கிய வரிகளை வைத்து நம்ம தலைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கோம். பொய் கெட்டு மெய்யானா ஒரு தலைப்பு போட்டோமா? அதுக்கப்புறம் அடியார் அவர்க்கு மிகவே, அதுக்கப்புறம் திருநீலகண்ட பதிகத்தின் சிறப்பு, அதுக்கப்புறம் 4 குறள்களுடைய முதல் பதிகங்களின் சிறப்பு, பெண்களின் சிறப்பு, பெண்களின் பக்தி திறன். ஆக இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஆய்வு கருத்தோட எழுதுறதுக்கு அடியேன் படுகின்ற பாடு அந்த இறைவனுக்கு தான் தெரியும். எப்பவுமே, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே கேள்வி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். கேள்வி கண்டுபிடிச்சாதானே பதிலே தெரியும். கேள்வி யாரு சொல்றது? எனக்கு இன்னொரு ஆசான் இருக்காரா, நீங்க இந்த வாரம் பேச வேண்டிய தலைப்பு அப்படின்னு சொல்லி யாராவது கொடுக்க போறாங்களா? இல்ல, அடியேனே கண்டுபிடிக்கிறேன். அது எந்த இடத்துல வேணாலும் ஏற்படலாம். போய்கிட்டே இருக்கும்போது, தூங்கிக்கிட்டே இருக்கும்போது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, உங்களோட பேசி முடிக்கும் போது திடீரென்று ஒரு சின்ன கருத்து உதயமாகும். அதை அடுத்த வாரத்துக்கு ஸ்டாக் எடுத்துருவோம். அப்படித்தான் வண்டி போயிட்டே இருக்கு. அப்ப
இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துல மாணிக்க வாசகர் எத்தனை காலங்கள் அல்லல் பட்டிருப்பார் என்று நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய திருவடியை ஒரு சில நேரம் நினைத்து பார்க்கணும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிட்டு வீடுற்றேன், நாயிற்கரையாய் கிடந்த அரியருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனை. நாயை பற்றி அடிக்கடி சொல்றான். அவருக்கு அந்த விலங்கின் மேல் ஒரு ஈர்ப்பு. நாயை பற்றி அடிக்கடி சொல்கிறான் எல்லா இடத்துலையும். நாயிற்கரையா அதை போல இங்க சொல்றாரு, மனித உடம்பு என்பது ஒரு புழுக்கூடு, புழுக்கள் அடங்கிய ஒரு கூடு. பார்க்கறது தான் என்னது, வெள்ளை சொல்லையுமா நல்லா ட்ரெஸ் போட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம வர்றோம். ஆனா உள்ள பார்த்தோம்னா ஒரு புழுக்கூடு மாதிரி நாம இருக்கிறோம். அந்த புழுக்கூட்டை நீ மாற்றி உன்னுடைய தயவில் நான் மேலுலகம் வர வேண்டும் என்று நீ அழைப்பதற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதுதான் பிடித்த பத்தில் அவர் சொன்னது. பிடித்த பத்தில் அவர் சொல்றது அதுதான். புழுக்கூடு மாதிரி கிடந்தோம், அந்த பக்கம் எடுங்க. புழுக்கூடு மாதிரி கிடந்த இந்த உடம்பிலை என்னது, ஒவ்வொரு உறுப்பிலையும் ஒவ்வொரு புழு இருக்கிறது. தலையை தோட்டாம இருந்தோம்னா தலையில என்ன வரும், பேன் வரும், பொடுகு வரும், பக்கத்திலேயே போக முடியாது. அதுக்கப்புறம் இறங்கி கண்ணில் வந்தோம்னா கண்ணும் இதே மாதிரி. ராத்திரி தூங்கிட்டு காலையில பல்லு விளக்கலன்னா உங்க பக்கத்துல ஒரு ஆள் கூட வர மாட்டான். வாய் நாற்றம், தர்ம சங்கடம் இல்லையா, இங்கெல்லாம் விளம்பரம் வரும். அதுக்கு அடுத்து காதல பாத்தீங்கன்னா சீல் வடியும், மூக்கில் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும். அதுக்கு விட்டு கீழே வந்தோம்னா உடம்பு பூரா புழுக்கூடு தான். கழிவுகள் வெளியேறும் போது நம்மை அறியாமலே நாம என்ன பண்றோம், அசிங்கப்படுறோம். இப்படி கன்றாவியாவ நம்ம வயிற்ற வச்சிருக்கோம், வயிற்ற கழுவுங்கயா. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை சொல்லாதுங்க, வாய கழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போன்றுதான் இந்த வயிறு முழுவதும் புழுக்கூடுகளுடன் நிறைந்திருக்கிறது. புழுக்கூடு மொத்தத்துக்கே கால் வரைக்கும், தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா புழுக்கூடுகள் நிரம்பியது. இந்த புழுக்கூடு என்று நான் பார்க்காமல் விட்டுவிட்டால் இந்த புழுக்கூடு நாரி போய்விடும். உன்னை அணுகவே முடியாது. அணுக முடியாவிட்டில் எனக்கு எதுவுமே பேரு கிடைக்காது. எப்படி நான் உன்னை அடைவேன்? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன் என்பது என்ன ஆயிரும், பொய்யாகிவிடும். அதனால இந்த புழுக்கூட்டை திருத்தி மனிதனாக, உன்னுடைய பக்தனாக வாய்ப்பளித்த எனக்கு, உங்களுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். அதைத்தான் சொல்றாரு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன். அவரே அவருக்கு ஒரு பேரை சொல்றார் பாருங்க, புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இந்த பிறவிலேயே உன்னை சிக்கன பிடித்துக் கொண்டேன். இவர் சொல்கின்ற உதாரணம்லாம் ரொம்ப சிந்திக்க வைக்குது. சாதாரணமா சொல்கின்ற உதாரணங்கள் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு 5 நிமிட வேடிக்கையாக அப்படியே மறந்துடும். ஆனா இவர் சொல்கின்ற உதாரணங்கள் ரொம்ப சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது. பெண்களை பற்றி ஒரு பாடல்ல அவர் சொல்கிறார். பால் நிறைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியருடைய. இங்க ஒரு 3, 6, 7 பேர் தாய்மார்கள் இருக்காங்க. குழந்தைக்கு பால் ஊட்டுவது பெண்களுக்கு எப்படி, எந்த நேரம், குழந்தை அழிச்சுன்னா உடனே பால் ஊட்டுவாங்களா? கிடையாது. அதற்கென்று ஒரு தெரியும். அதை போல நீ என்ன பண்ற, பக்தராகிய அரியனுடைய கோரிக்கைக்கு எப்போது அருள் புரிய வேண்டும் என்று நினைத்து நீ அருள் புரிகின்றாய். பாருங்க, இதை போல ஒரு எடுத்துக்காட்டை யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு ஆண்மகன். பெண்களை பற்றி, பெண்களுடைய பாலூட்டும் திறனை பற்றி அவருடைய சிந்தனை சென்றிருக்கிறது என்றால் அவர் எல்லாம் அறிந்த வல்லவர். களவும் கற்றுமர அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்காக நம்ம திருட போகல. ஏன்னா களவும் கற்றுமர இருக்கு, ஆனாலும் நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. ஆனா இவர் என்ன பண்றாரு, உலகத்திலேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பவே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் யோசிச்சிருக்கிறார். பால் நிறைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஊனினை, ஊன் என்பது இந்த சதை, இந்த உடம்பு, இதெல்லாம் என்ன பண்ற, அப்படியே உருக்கி உள்ளொளி பெருக்கி, உள்ள இருந்து ஒரு ஜோதிமயமாக ஒரு ஆன்மாவை ஏற்படுத்தி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து, தேன் போன்ற இந்த வாழ்க்கையை நீ கொடுத்திருக்கிறார். உன்னை நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ தான் கொடுத்திருக்க.
இல்லைன்னா எனக்கு யாரு கொடுப்பாங்க, அப்பா அம்மாவா சொல்லி கொடுக்க போறாங்க, நண்பர்கள் சொல்லி கொடுக்க போறாங்களா? இது இயற்கையாக நீ கொடுத்த பரிசு. அந்த இயற்கையாக நீ கொடுத்த பரிசினை உன்னை அன்றி கூறுவார் யாரும் இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன். சிக்கன பிடித்து கொண்டேன். அந்த சிக்கன பிடித்து கொண்ட உடனே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அடியனுக்கு இந்த நேரத்துல ஒரு சின்ன உதாரணம் நினைவுக்கு வருகிறது. என்ன உதாரணம் அப்படின்னா, இதிலே இருக்கிறதே நம்ம பார்க்கறத கூட கொஞ்சம் வெளி உலகத்திற்கு வருவோம். மகாபாரதத்துல குருட்சேத்திர போர் தொடங்கி இருக்கிறது. நல்லா கேளுங்க, மகாபாரதம், ராமாயணம் கிடையாது. மகாபாரதத்துல குருட்சேத்திர போர் தொடங்கிருச்சு. கௌரவர்களும் பாண்டவர்களும் போரிடுகிறார்கள். அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா, எல்லாரும் பயப்படுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டு கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன பயம், இப்படியே பதுங்கி ஒதுங்கி ஓரமா உட்கார்ந்துருக்கீங்க, உங்க கௌரவர்களோட போய் போரிடுங்க, போரிட்டு வெல்லப்பா, உங்களுடைய திறமையை அங்க காட்டுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா தர்மனே நீ என்ன செய்ய போற? நான் போரிடுவேன், ஆனா அவங்க எனக்கு சகோதரர்கள் மாதிரி, ஒண்ணு விட்ட சகோதரர்கள் மாதிரி. கௌரவர்கள், துரியோதனன், துச்சாதனன், இந்த மாதிரி எல்லாம் 100 பேருமே எனக்கு பெரியப்பா மாய மாதிரி. அவங்களோட நான் எப்படி போரிட்டு அவர்களை வெல்வது கொள்வது என்று யோசிக்கிறேன். ஆனா போயா நீ உட்காரியா ஓரமா போய், எப்ப பார்த்தாலும் நீ என்னது பொறுமை 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 அப்படின்னே பேசிக்கிட்டே இருப்ப, போய் உட்காரு. பீமன் வர்றான், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு போய் நான் அவங்களோட போய் சண்டை போட போறேன். அவன் சாப்பாட்டுறாம, அவன் பேரே இல்லையா, எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பார். அதனால நீ போய் அந்த ரூம்ல போய் உட்காந்து உனக்கு என்னென்ன இருக்கோ தீனி எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்றான். அர்ஜுனன் கேட்டான், கண்ணன் கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அதன் பிரகாரம் நான் செய்கிறேன். நல்லா கேளுங்க, 3 பேர் முடிஞ்சிருச்சு. பாஞ்சவர்கள் எத்தனை பேரு? 5 பேர். 3வது ஆளு கண்ணன் உபதேசம். ஏன்னா கண்ணன் தான் போர்க்களத்துல சாரதியா இருக்கிறார். அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு நான் செய்ய வேண்டியதை செய்யறேன், என்னுடைய கடமை இருக்கு செய்யறேன். எல்லாம் அறவர கேள்விதான். அப்புறம் நகுலன்ட்ட போறாங்க. 3 அண்ணன்களும் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்கிறேன். எனக்கென்று எதுவும் தனி வர ஒரு சக்தி, ஒரு பெரிய பயபக்தி எதுவும் கிடையாது. 3 அண்ணன்கள் போய் போரிடு அப்படின்னா ஒரு பக்கம் போய் சக்கர வியூகம் அமைத்து நான் போரிடுகிறேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அடுத்தது கடைசியில இருக்கிற ஆள் யாரு? சகாதேவர். அவனை கூப்பிடார், நீ ஏதாவது சொல்லுப்பா, நீ கடைசி குட்டி இல்லையா, கடைக்குட்டி சிங்கம் சொல்லுவாங்க. அதை போல நீ கடைசியில வந்திருக்க. இந்த கடைசியில வந்ததுனால நீ என்ன சொல்ல போற? உன்னுடைய அறிவுக்கு எட்டியதை நீ சொல்லு. எல்லாரையும் போல நீயும் எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறியா, இல்ல என்ன சொல்ல போறேன் அப்படின்னு? நான் சொல்ல போறேன், நீங்க இங்க வாங்க. என்னையே நீ கூப்பிடுற அதிகாரம் பண்ணி என்னப்பா சொல்ற, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லு. நீங்க இங்க வாங்க, என் இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். சரிப்பா வந்துட்டேன். நான் ஒரு சில பேர் பெரியவர்கள் சின்ன குழந்தைகள் சொல்லு, இப்ப கண்ணனே இருக்கார், அவர் பேரனே, தாத்தா இங்க வாங்க அப்படின்னு, நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லுவாரா? 5 நிமிஷம் அவர் பக்கத்துல போவார். என்ன வேணும் உனக்கு? வரும்போது ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்கறதுக்காக வரும்போது அவன் கொண்டு வரேன் சொல்லிட்டீங்களா? அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா நேர சகாதேவன் போய் நிக்கிறார். நின்ன உடனே என்ன சொல்ல போற, அதை சொல்லுப்பா அப்படி, காலை காட்டுங்க அப்படின்னு சொன்னான். காலை காட்டுறது எதுக்குப்பா? காலை போய் நான் கேட்கறது கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே கீழே விழுந்து காலை 2ஐயும் சிக்கன பிடித்து கொண்டான். 2 காலையும் பிடிச்சு விடவே மாட்டேங்கிறான். விடுப்பா, என்னால நிக்க முடியல, நான் கீழே விழுந்துருவேன், என்னையால நிக்க முடியாது, கொஞ்சம் நிக்க விடுப்பா அப்படின்னு சொன்ன. இல்ல, உன்னை விடவே மாட்டேன். இந்த போரினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்களை நீ பயமுறுத்துறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு ஆளையும் நீ என்ன பண்ற, ஒரு பயமின்றி பயம் இல்லாம ஏதாவது ஒண்ணு செய்ய வைக்கிற. ஆனா உனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நீ அதை உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை தாழ நான் விடவே மாட்டேன். அப்புறம் சொல்ற, எனக்கு எதுக்குப்பா தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உங்க சார்பா இங்க பேச வந்திருக்கேன், நான் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்கிறேன், அதை தவிர எனக்கு தெரியும். இல்ல, உனக்கு எல்லாமே தெரியும். 3 காலங்களும் உன்னால நிரூபிக்க முடியும். 3 காலங்களை பற்றி உன்னால சொல்ல முடியும். நீ சொல்லாம எங்க கிட்ட மறைக்கிற. நீ சொல்ற வரைக்கும் இந்த காலை நான் விடமாட்டேன். மகாபாரதத்தினுடைய காலம் வேறு, அது புராணம், இதிகாசம், இன்னும் முன்னாடி. அதை எழுதியவர் யாரு? மகாபாரதத்தை எழுதியவர் சொல்லுங்க, தமிழில் எழுதியவர் வில்லிபுத்தூரார். இங்க வில்லிபுத்தூர் கோயில் அங்க இருந்தவர், அவர் பேரு வில்லிபுத்தூர் பாரதம் அப்படி சொல்லி. ராமாயணம் அளவிற்கு மகாபாரதத்தை நிறைய பேர் எழுதல.
ராமாயணத்தை எழுதுறாங்க துளசிதாசர், வால்மீகி, கம்பர். ஆனா மகாபாரதம் என்பது ஒரு சூதாட்ட கதை மாதிரி. கடைசி வரைக்கும் ஒருத்தர் எப்படி கவுக்குறது அப்படின்னு சொல்லிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஆன்மீக உரைகள் ரொம்ப குறைவு. கடைசியில போர்க்களத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொல்வதுதான் பகவத்கீதை. மற்றபடி அது ஒரு குடும்ப கதை மாதிரி இருக்கும். அதனால பல பேர் எழுதாம விட்டாங்க. வில்லிபுத்தூரார் அப்படின்னு சொல்லி அவர் பேர் தெரியல, ஆனா வில்லிபுத்தூர்ல வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மகாபாரத கதையை தனியா ஒரு பாடலாக எழுதி விட்டார் புத்தகத்தை. அதைதான் அரியெல்லாம் கல்லூரியில படிச்சேன், வில்லிபுத்தூரார் பாரதம். அப்ப படித்ததுதான் இது. இப்படி கிருஷ்ண பரமாத்மாவை சிக்கன பிடித்து கொண்டார். அந்த காலத்திலேயே, புராண காலத்திலேயே பிடித்து கொண்டதன் விளைவாக என்ன நடைபெற்றது அப்படின்னு சொன்னோம்னா, கிருஷ்ண பரமாத்மா உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. உண்மையை சொன்ன உடனேயே அது ரசனையற்று விடும். எப்பவுமே உடனே சொல்லிட்டாரு, போர்க்களத்துல நல்லா நீங்க போரிட போறீங்க, உங்க எல்லார்கிட்டையும் பராக்கிரமம் சக்தி நிறைய இருக்கு, போரிட்டு நீங்க தான் வெல்ல போறீங்க, கௌரவர்கள் அனைவரும் மாண்டு போவார்கள். புரிஞ்சிருச்சு, என்னை கால விடுறியா, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறப்பா அப்படி சொன்னவனதான் அவன் காலம் விட்டான். அது வரைக்கும் காலையே விடல. இந்த கதை இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது மகாபாரதத்துல? அப்பவே அவர் சிக்கனை பிடித்து கொண்டான். இருக்கிறதுலே இளைய சகோதரர், அவரை விட பெரியவங்க இருக்காங்க, தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன் அப்படின்னு சொல்லிட்டு. சகாதேவனுக்கு இந்த ஒரு ஆசை வந்திருக்கிறது. அவனுடைய அந்த ஆழ்ந்த மதிநுட்பத்தை காட்டுகிறது. எப்பவுமே மதி இருக்கும் எல்லாருக்கும். மதிநுட்பம் என்பது ரொம்ப நல்ல அறிவுத்திறன், கூர்த்த அறிவுத்திறன். அந்த கூர்த்த அறிவுத்திறன் இருந்தால்தான் ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த காலத்தில் வாழ்ந்த மகாபாரத கருத்தை ஒட்டி இந்த மாணிக்க வாசகர் என்ன பண்ணியிருக்காரு, சிக்கன பிடித்தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு தலைப்புல நமக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவுரையை சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தோமானால், விடாப்பிடியாக பிடித்து கொண்டேன். அதுக்கு ஒரு பொருள் இதையும் சொல்லலாம், விடாப்பிடியாக பிடித்து கொண்டேன். விடாப்பிடி அப்படின்னா என்னது? உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? உடும்பு பிடிங்கிறது இக்காலத்தில் வாழ்கிட்ட நம்ம சொல்றது. உடும்பு என்கின்ற ஒரு விலங்கு, ஒரு உயிரினம் போட்டோம்னா அப்படியே மரத்துல கவ்விக்கிறோம், அதை இழுக்கவே முடியாது. அவ்வளவு அந்த ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்தை அப்படியே கவிக்கிறோம், உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. அதை போல சாப்பாட்டுல கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பிடி பிடிச்சிட்டு வரேன் உள்ள போய். என்னது சொல்லுவாங்களா? கல்யாண வீட்டுல அல்லது பெரிய விருந்து நடைபெறும் போது உள்ள போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு வர்றேன், என்னது எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்தியா நான் வெளியே வர்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிடி. அடுத்தது கெட்டியாக பிடித்து கொண்டேன். அடுத்து மாணிக்கவாசகர் சொல்ற அந்த வரிகள் அதற்கு மூன்றாவது இணையாக வருகிறது. கெட்டியாக பிடித்து கொண்டேன். கெட்டியாக பிடித்தது அவருக்கு நல்ல சாதகமாக அமைந்து விட்டது. இறைவனும் அவரை விடல, அவரும் இறைவனை விடல. பொதுவாக பிடித்தவை 10, நமக்கு பிடித்த 10 அப்படின்னு சொல்லும் போது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு பொன், பொருள், செல்வம், ஆசை இதுதான் இருக்கு. ஆனா மாணிக்க வாசகர் உள்ள வந்ததுல இருந்தே என்ன பண்ணிட்டார், எல்லாவற்றையும் துறந்து விட்டார். திருநாவுக்கரசரும் இவரும் மனம் முடிக்கவில்லை வாழ்க்கையில. அவர் இறைவனை பார்த்து விட்டார், அவர் வாழ்க்கையே துறந்து விட்டார் திருநாவுக்கரசர். இவர் என்ன பண்றாரு, இந்த பிறவியிலேயே, இந்த பிறவி நீ கொடுத்த பரிசு, எனக்கு பிறவியாக எதுவுமே இல்லை, எப்படியோ பிறந்துட்டேன், ஆனா இந்த பிறவி உன்னை கண்டு ஆராதிப்பதற்காக, உன்னை கண்டு வழிபாடு செய்வதற்காக கடைசி பிறவியாக எனக்கு அமைந்திருக்கிறது. இனி பிறவியே கிடையாது எனக்கு. அந்த அளவுக்கு நீ எனக்கு அருள் கொடுக்க வேண்டும். அதிகமாக